நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். மூல முதல்வனை, சங்கரன் மைந்தனை, யானை முகத்தோனை, வெள்ளி கொம்பனை, 5 கரத்தவனை, தொந்தி வயிற்றவனை எங்களை காத்தருடும். 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் 30/9/2024 திங்கட்கிழமை. திரையோதசி திதி இரவு 8:42 வரை. பின்பு சதுர்த்தி திதி. மக நட்சத்திரம் காலை 8:58 முதல். பின்பு பூர நட்சத்திரம். மேசராசி நேயர்களுக்கு எதிர்பாராத செலவுகளை தரக்கூடும். சில போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசிகளுக்கு ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். தேவையில்லாத வாக்குறுதிகளை தந்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசிகளுக்கு உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள். கொஞ்சம் யோசனையோடு செயல்பட்டால் வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். ஸ்ரீராமரை வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு ஆண் பெண்கள் திருமண வயதில் இருந்தால் நல்ல வரன்கள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சனி வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவீர்கள். வாக்குவாதங்களை வராமல் தடுக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு நன்மையான நாள். அதிர்ஷ்டவசமாக வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அனுமன் வழிபாடு ஆனந்தம் தரும். தனுசு ராசிகளுக்கு 3ஆம் மனிதர்களிடம் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடும் மன அழுத்தமும் ஏற்படக்கூடும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிகளுக்கு இறை அருளால் ஏற்றம் காணும் நாள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு மனக்குழப்பம் அகலும் நாள். வரவு திருப்தி தரும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு உயர்வுகள் உத்தரவாதமாகும். அலுவலகத்தில் பெருமை அதிகரிக்கும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. 12 ராசிகளுக்கு அர்ப்பணங்களை பார்த்தோம். எனது வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.